வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு. இது இதுல இரண்டாம் தவணைக்குரிய அலகு 4, அதாவது பண்டைய சமூகம் பற்றித்தான் நாங்கள் இதுல நேற்றைய வீடியோவில் பார்த்த நாங்கள். அதுல கடைசியாக நாங்கள் அந்த பொது சுகாதார வசதிகளை வழங்குவதில் பங்களிப்பு செய்த மன்னர்கள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் நேற்றைய வகுப்புல சொன்னான். அந்த மன்னர்கள்ல ஒரு அட்டவணை தந்திருந்தனான். அதாவது புத்ததாச மன்னன், 5ஆம் மகிந்தன், 4ஆம் காசியப்பன், முதலாம் உபதிச, அதே போல பண்டுகாவிய மன்னன், துட்டகைமன். அப்ப இதுகள் கூடுதலா பகுதி ஒன்றுல வர்ற வினாக்களுக்கு இந்த அட்டவணை கூடுதலாக பயன்படும். இப்ப உதாரணமா நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இதுல சொத்திசாலா காவன்னாயில சொத்திசாலா பிரசவ விடுதியை அமைத்த மன்னன் யார் பண்டுகாவியன். அத மாதிரி வைத்தியசாலைகளை நியமிப்பதுல ஆர்வம் காட்டிய மன்னன் யார் சொன்னா புத்ததாச மன்னன். அப்ப இது பகுதி ஒன்று வினாக்களுக்கு இந்த அட்டவணைகள் உதவும். அதே போல இங்கால வெளியுறவு கொள்கை, அதாவது இலங்கை, இந்தியா, அரேபியா, ஆசிய நாடுகள், அதுல அந்த தொடர்புகளை கொண்ட மன்னர்களும் தொடர்பு கொண்ட நாடுகளும் அதற்குரிய காரணங்களும் போடப்பட்டிருக்கின்றது. அப்ப இது இந்த அட்டவணையும் கூடுதலாக பகுதி ஒன்றுக்கு வினாக்கள், பகுதி ஒன்றில் வர்ற வினாக்களுக்கு கூடுதலாக பயன்படும். இப்ப உதாரணமாக ருவான் வெளிசாய தாது கோபத்திற்கு பூசை செய்வதற்கு ரோம் நாட்டில இருந்து தேவையான கண்ணாடி மணிகளை பெற்ற மன்னன் யார் என்று சொன்னா இங்க பாரிகாவிய மன்னன். அப்ப அப்படியான வினாக்களுக்கு இவை கூடுதலாக இந்த அட்டவணைகள் பயன்படும். இப்ப இந்திய வகுப்புல நாங்கள் இதுல பார்ப்போம் நான், அதாவது விவசாயத்தை பற்றி, அதாவது பண்டைய சமூகத்துல அல்லது புராதன காலத்துல அந்த பொருளாதாரம் எவ்வாறு காணப்பட்டது, அந்த பொருளாதார முறைகள் என்னென்னதை அதை வினாவிடைகளாகவும் விளக்கமாகவும் அதை பற்றி பார்ப்போம். கூடுதலாக பகுதி 2ற்கு இந்த வினாவிடைகள் கூடுதலாக பயன்படும். அதுல முதலாவது விஷயம் பார்ப்போம். புராதன காலத்தில் இலங்கை நெருங்கிய தொடர்புகளை பேணிய நாடுகளை குறிப்பிடுக. அதாவது புராதன காலத்தில் இலங்கை எந்தெந்த நாடுகளோட தொடர்புகளை வைத்திருந்தது. அதாவது சீனா, அதே போல கிரேக்கம், பர்மா, அரேபியா, ரோம், இந்தியா, அதே போல சிஎம், கம்பூச்சியா, இந்த நாடுகளோட கூடின தொடர்புகளை வைத்திருக்கின்றது. அத மாதிரி நாங்கள் அதுல 2வது வினா போட்டிருக்கோம். இலங்கை தன்னுடைய அயல் நாடுகளோட மேற்கொண்ட திருமண தொடர்புகளின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. அதாவது அயல் நாடுகளோட இலங்கை எவ்வாறு திருமண தொடர்புகளை மேற்கொண்டிருந்தது. அப்ப அதற்கான ஒரு பகுதி 2ல இப்படியான ஒரு வினா கேட்கலாம். அப்ப அயல் நாடுகளோட எவ்வாறு திருமண தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டது என்றதற்கு நான் இதுல மன்னர்களுடைய பெயர்கள் போட்டிருக்கிறேன். குறிப்பாக இலங்கை மன்னர்கள் இந்தியாவின் பலம் வாய்ந்த கலிங்க, பாண்டிய நாடுகளுடன் கொண்டிருந்த திருமணங்கள் தொடர்பாக வம்ச கதைகள் கூறுகின்றது. அதுலேயும் நாங்கள் பார்ப்போம். இந்த 4ஆம் மகிந்த மன்னன் எடுத்துக்கொண்டவன் சொன்னா அவன் கலிங்க நாட்டுடன் விவாக உறவை ஏற்படுத்தினான். அதே போல முதலாம் விஜயபாகு மன்னன் கலிங்க இளவரசியான திரிலோக சுந்தரியை திருமணம் செய்து கொண்டான். அப்ப இது அந்த இலங்கை அயல் நாடுகளோட மேற்கொண்டிருந்த திருமண தொடர்புகள் என்ற விடயத்துக்குள்ள உதாரணங்களாக நாங்கள் எடுத்து சொல்லலாம். அத மாதிரி இவனுடைய சகோதரி, அதாவது இந்த 4ஆம் மகிந்த மன்னனுடைய சகோதரி மித்தாவை பாண்டிய இளவரசனுக்கு மணமுடித்து கொடுத்தான். அப்ப அதுவும் ஒரு விதமான தொடர்பு. அதே போல வெளிநாட்டு தொடர்பில முதலாம் பராக்கிரமபாகு பாண்டிய இளவரசி லீலாவதியை திருமணம் செய்தமை. அப்ப இதுவும் அந்த வெளிநாடுகளோட மேற்கொள்ளப்பட்ட திருமண தொடர்பில் பொருந்தும். அத மாதிரி நிசங்கமெல்ல மன்னன் கலிங்க, சுபத்திரா மற்றும் கல்யாணவதி ஆகியோரை திருமணம் செய்து கொண்டான். அப்ப இது எல்லாம் இலங்கை அயல் நாடுகளோட இவ்வாறு அந்த திருமண தொடர்புகளை மேற்கொண்டது என்பதற்கு இந்த குறிப்புகள் மிகவும் உதாரணமாக அமைகின்றது. அடுத்தது நாங்கள் இப்ப இந்திய வகுப்புல பார்ப்போம். அதாவது பொருளாதார முறை. இந்த பண்டைய சமூகத்துல பொருளாதாரம் எவ்வாறு காணப்பட்டது, அல்லது புராதன கால பொருளாதார முறைகள் எவ்வாறு காணப்பட்டது. அப்ப இந்த புராதன கால பொருளாதார முறையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது 3 அம்சங்களை கொண்டதாக இருந்திருக்கிறது. அதுல முதலாவது அம்சம் விவசாயம், 2வது கைத்தொழில், அதே போல வர்த்தகம் 3வது. அப்ப இந்த 3ஐயும் வச்சுத்தான் இந்த புராதன பொருளாதாரம் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த அத்தியாயத்துல பார்க்க இருக்கிறோம். அதுல ஒன்று விவசாயம், 3 அம்சங்கள் புராதன பொருளாதாரத்துல. ஒன்று விவசாயம், 2 கைத்தொழில், 3வது வர்த்தகம் என்றதை எடுத்துக்கொள்கிறோம். அப்ப இதுல நாங்கள் இப்ப எடுத்தோம்னு சொன்னால் இந்த புராதன சமூகத்துல வாழ்ந்த கிராமவாசிகளினுடைய பிரதான ஜீவனோபாய தொழில் என்னன்னு சொன்னால் விவசாயம் தான் நாங்க மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. அப்ப அவர்களுடைய அந்த விவசாயத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் அதுல அவர்கள் 2 முறையில, அதாவது விவசாயம் பொதுவாக 2 முறையில தான் முதல் இடம்பெற்றது. எப்படின்னு சொன்னா ஒன்று சேன பயிற்சகி என்று சொல்லியும், அதே போல
நெற்பயிர்ச்செய்கைன்னு சொல்லியும் இடம்பெற்றது. இப்ப சேன பயிர்ச்செய்கை நாங்க சொல்றோம் மேட்டு நிலப்பரப்பிலே அது இடம்பெற்றது. நெற்பயிர்ச்செய்கை வந்து சேட்டு நிலப்பரப்பில இடம்பெற்று இருந்தது. அதோட பிறகு நாங்கள் மந்த வளர்ப்பு என்றதும் அதுல நாங்க சேர்த்துக் கொள்கிறோம். அப்ப இந்த விவசாய பொருளாதாரத்தை இவ்வாறு மூன்றாக வகைப்படுத்தினோம். ஒன்று சேன பயிர்ச்செய்கை, நெற்பயிர்ச்செய்கை, மந்தை வளர்ப்பு. ஆனா விவசாயம் ரெண்டு விதமா தான் இடம்பெற்றிருக்கு. ஒன்று சேன பயிர்ச்செய்கையாகவும் மற்றது வந்து நெற்பயிர்ச்செய்கை முறையிலையும் இடம்பெற்று இருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்ப இதுல பார்ப்போம் மிகப்பெரிய ஒரு தலைப்பாக இந்த சேன பயிர்ச்செய்கை அதனுடைய முக்கியத்துவம். இந்த புராதன விவசாயத்துல சேன பயிர்ச்செய்கை பற்றி குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வி ஒரு பகுதி ரெண்டுல கேட்கப்படுதுன்னு சொன்னால், அல்லது புராதன விவசாயத்துல சேன பயிர்ச்செய்கை முறை இவ்வாறு காணப்பட்டது அது தொடர்பாக விளக்குக என்ற ஒரு வினா கேட்கப்படுகிற போது அதற்கு வந்து நீங்கள் விளக்கத்திற்கு மிக கூடுதலாக அந்த விளக்கம் 5 புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதற்கு விளக்கங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப அதற்கேற்ற மாதிரி தான் நான் இதற்கு அந்த சேன பயிர்ச்செய்கை தொடர்பான விளக்கத்தை தந்திருக்கிறேன். அப்ப இதுல முதலாவது பார்ப்போம், இந்த சேன பயிர்ச்செய்கை என்பது ஒரு மேட்டு நில பயிர்ச்செய்கை. அப்ப இது வந்து விவசாயத்துல மிக பழமையான ஒரு முறை என்று தான் நாங்க எடுக்க வேண்டும். புராதன காலத்துல இந்த சேன பயிர்ச்செய்கை அழைக்கப்பட்ட விதம், அதாவது என்னென்ன பெயரால சேன பயிர்ச்செய்கை அழைக்கப்பட்டான்னு சொன்னா, முதலாவது புத்சரண என்ற இலக்கிய நூல்ல அதுக்கு வழங்கப்பட்ட பெயர் சேன பயிர்ச்செய்கைக்கு செகன் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அதமாய் இரண்டாவது சிங்கள உம்மக்க யாதகத்தில் சேன பயிர்ச்செய்கைக்கு வந்து பெயர் ஒன்று வழங்கப்பட்டது. அது என்ன பெயர்ன்னு சொன்னா சேன சேன என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத மாதிரி மூன்றாவது கல்வெட்டுகள்ல என்னண்டு இந்த சேன பயிற்சியை அழைக்கப்படுதுன்னு சொன்னா பிடபிம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது பிடபிம் என்று சொல்லி சொல்றது. அப்ப இது வந்து கல்வெட்டுகள்ல அவ்வாறு அந்த சேன பயிற்சிகை அழைக்கப்படுகின்றது. அப்பாகவே இந்த சேன பயிற்சிகை அழைக்கப்பட்ட விதம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுகிறது. அப்ப புத்சரண இலக்கிய நூல்ல செகன், சிங்கள உம்மக்க யாதகத்துல சேனம், அதே போல கல்வெட்டுகள்ல சொல்லப்படுவது பிடபிம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. இந்த சேன பயிற்சிகை வந்து எடுத்தோம்னு சொன்னா, முதலாவது சேன பயிற்சிகைன்னு சொன்னா என்ன என்றதற்குரிய விளக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா, தமக்கு பயிரிட தேவையான நிலப்பரப்பை காடுகளை தீயிட்டு சுத்திகரித்து தானியங்களையும் மரக்கறிகளையும் பயிரிடுதல் சேன பயிற்சிகை எனப்படும். அப்ப அந்த காடுகளை எரிக்க முன்னம் அவன் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த காடுகளுக்கு தீ வைக்க முதல் சத்தமிட்டு ஒலி எழுப்பி சகல உயிரினங்களையும் அப்புறப்படுத்தினர். அப்ப காடுகள்ல இருந்து இந்த உயிரினங்களை அப்புறப்படுத்தின என்னன்னு சொன்னா காடுகளுக்கு தீ வைப்பதற்கு. அப்ப சேன பயிற்சி என்று நாங்க சொல்லுகிற போது காடுகளை கொளுத்தித்தான் அப்புறம் அதிலே இருந்து வருகிற அந்த சாம்பலை பசலையாக்கித்தான் இங்க வந்து பயிற்சிகை முறைகளை, அதாவது மரக்கறியோ தானியங்களோ பயிரிடுகிற ஒரு முறை தான் சுருக்கமாக சேன பயிற்சிகைன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இது வந்து சேன பயிற்சிகை என்றால் என்னன்றதற்கான விளக்கம். அப்ப சேன பயிற்சியை மேற்கொள்ளுகிற போது காடுகள் கட்டாயம் எரிக்கப்பட வேணும். அவ்வாறு காடுகள் எரிக்கப்பட வேணும்னு சொன்னா அந்த மிருகங்களை வந்து அங்க வாழுகிற அந்த காட்டு விலங்குகளை வந்து சத்தமிட்டு ஒலி எழுப்பி அவற்றை வந்து அப்புறப்படுத்தின பிறகுதான் அந்த காடுகளை வந்து தீயிட்டு பிறகு சுத்திகரிக்கணும். அதுக்கு பிறகுதான் தானியங்களும் மரக்கறிகளும் வந்து அங்க பயிரிடப்படுகிற ஒரு முறைதான் இந்த சேனை பயிர்ச்செய்கை. அப்ப அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம், இந்த சேனை பயிர்ச்செய்கையில பயிரிடப்படுற நிலங்கள் வந்து ரெண்டு வகைப்படும் என்று சொல்லப்படுகிறது. சேனை பயிர்ச்செய்கை நிலங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து புதிதாக தீயிடப்பட்ட காணி, அதான் நான் ஏற்கனவே சொன்னது, இந்த காடுகளை கொளுத்தி அப்புறம் அதுல இருந்து வார பசலையை எடுத்து தானியங்கள் மரக்கறிகளை பயிரிடுறது, அது புதிதாக தீயிடப்பட்ட காணி. அதுக்கு என்ன பெயர்ன்னு சொன்னா நவதெனி சேனை. அது மாதிரி ரெண்டாவது பெயர் என்னன்னு சொன்னா, ரெண்டாவது பயிற்சிகை நிலம் கைவிடப்பட்டு மீண்டும் சேனைகளாக்கப்பட்ட காணி. அப்ப அதுக்கு பேர் என்னன்னு சொன்னா கனத்த என்று சொல்லி சொல்றது. அப்ப ஏற்கனவே கைவிடப்பட்டு கனகாலம் அதுல சேனை பயிற்சிகை மேற்கொள்ளப்படவில்லை. அப்ப அப்படியான நிலங்கள் கைவிடப்பட்டு பிறகு மீண்டும் சேனைகளாக்கப்பட்ட காணிக்கு பேர் தான் கனத்த என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அப்ப நவதெனி சேனை என்றா என்ன கருத்துண்டா புதிதாக தீயிடப்பட்ட காணி. அப்ப சேனை பயிற்சிகை நிலம் இப்படி ரெண்டு வகையாக வகுக்கப்படுகின்றது. மற்ற இந்த சேனை பயிற்சியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இங்க என்னென்ன தானியங்களை பயிரிட்டார்கள், எப்படியான மரக்கறிகளை பயிரிட்டார்கள் என்று சொன்னோம்டா, இப்ப சேனை பயிற்சிகையில தானியங்களை பார்த்தோம்னு சொன்னா உளுந்து, அதே போல வரகு, பயறு, குரக்கன், சோளம், எள்ளு, கடுகு, சீரகம், திணை. அப்ப இப்படியான தானியங்கள்லாம் சேனைகள்ல பயிரிடப்பட்டிருந்தது தானிய வகைகள். அதமாய் அதே சேனைகள்ல என்னென்ன மரக்கறி வகைகள் பயிரிடப்பட்டது என்று சொன்னா பூசணிக்காய், கத்தரிக்காய், சாம்பல் பூசணி, மற்றது நெல் பயிரிட்டார்கள், கரும்பு, பருத்தி ஆகியன பயிரிடப்பட்டது. இது மரக்கறி வகைகளுக்குள்ள நாங்கள் இவற்றை சேர்த்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த சேனையை வந்து வனவிலங்குகள்ல இருந்து பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னா இப்ப சேனை பயிற்சியை மேற்கொள்ளிக்க இப்ப
தானிய வகைகள் மரக்கறி வகைகள் என்றெல்லாம் நாங்கள் விதைக்கிற போது வனவிலங்குகளால் அச்சுறுத்தல் ஏற்படும். அப்போ அவர்களில் இருந்து அந்த வனவிலங்குகளில் இருந்து சேனையை பாதுகாக்கணும்னு சொன்னால் அங்கே தற்காலிகமாக வேலிகள் கட்டப்படும். அவ்வாறு தற்காலிகமாக கட்டப்பட்ட வேலிக்கு பெயர் தண்டு வெட்ட என குறிப்பிடப்பட்டது. அப்ப இது பகுதி ஒன்றில் இப்படி கேட்கலாம். சேனையை வனவிலங்குகளில் இருந்து பாதுகாக்க தற்காலிகமாக கட்டப்பட்ட வேலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று சொன்னா அதுக்கு பெயர் தண்டு வெட்ட என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சேனையில வந்து உயர் மரம் ஒன்றில கட்டப்பட்ட குடிசை, அதாவது சேனையில பயிற்சியை வந்து செய்கிற போது இப்ப தானியங்களோ மரக்கறிகளோ பயிரிட்ட பிறகு அங்க வந்து அவர்கள் குடிசை அமைப்பார்கள். உயர்ந்த மரம் ஒன்றில குடிசை கட்டி அதுல தங்கி இருப்பினர். அந்த குடிசைக்கு பெயர் வந்து பெல என்று சொல்லப்படுது. அதாவது சேனையில உயர் மரம் ஒன்றில கட்டப்பட்ட குடிசை எப்பெயரால் அழைக்கப்பட்டன்னு சொன்னால் பெல என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அப்ப இது பகுதி ஒன்றில் இப்படியான வினாக்கள் கேட்கப்படலாம். அடுத்தது சேன பயிற்சிகைக்காக அரசர்கள் வரிகளை விதித்தார்கள். அப்ப சேன பயிற்சியை மேற்கொள்கிற போது அங்க அரசர்களால வரிகள் விதிக்கப்படுது. அது என்னென்ன வரி என்று சொன்னா, அதாவது ஒன்று வந்து கெதி அட, அடுத்தது கெடு கனக, ரெண்டு வரி அறவிடப்பட்டதாக கல்வெட்டுக்கள்ல சொல்லப்படுகிறது. அது சேன பயிற்சிகைக்காக அரசர்கள் விதித்த வரி. இப்ப ரெண்டு விதமான வரி, ஒன்று கெதி அடன்னு சொல்றோம், அதே போல ரெண்டாவது வரி வந்து கெடு கனக. இது என்ன இதுல சொல்லப்படுதுன்னு சொன்னா கல்வெட்டுக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இவ்வாறு விதிக்கப்பட்ட வரிகளை வந்து ஒரு மன்னன் நீக்கி இருக்கிறான். அவ்வாறு அந்த வரிகள் நீக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிகளை நீக்கிய மன்னன் யாருன்னு சொன்னா நிசங்கமெல்ல மன்னன், கீர்த்தி சிறி நிசங்கமெல்ல மன்னன்னு சொல்லலாம். அப்ப சேன பயிற்சியில வந்து அறவிடப்பட்ட அந்த வரிகளை நீக்குவதற்காக இந்த மன்னன் நடவடிக்கை எடுத்திருக்கிறான். அந்த மன்னன் பெயர் வந்து நிசங்கமெல்ல மன்னன். அப்ப இவ்வாறு தான் இந்த சேன பயிற்சிகை வந்து மேற்கொள்ளப்பட்டது. அப்ப உங்களுக்கு வந்து இப்ப சேன பயிற்சிகை பற்றி பாண்டிய சமூகத்துல அல்ல புராதன சமூகத்துல சேன பயிற்சிகை இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது அதனை விளக்குக என்று கேட்டால் நீங்கள் இதுல வந்து சேன பயிற்சிகை என்றா என்ன, அதுல என்னென்ன பயிரிடப்பட்டது, மற்ற அதுல பயிர் செய்யப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது, பிறகு அந்த நிலங்கள்ல இருந்து அந்த சேனையை பாதுகாக்கணும்னு சொன்னா அதுக்கு எப்படி எல்லாம் வேலிகள் அமைக்கப்பட்டது, குடிசைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது, மற்ற என்னென்ன வரிகள் சேனை பயிற்சிகையில விதிக்கப்பட்டது. அப்ப இதுகளை எல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு சிறு குறிப்பு மாதிரி அல்லது விளக்கத்துக்கோ இந்த விடை வந்து விளக்கு ஆண்டு வரைக்கும் ஒரு 5 புள்ளிக்கு இந்த விடைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது வந்து இந்த விவசாயம் என்றதுல நாங்கள் புராதன கால அந்த பொருளாதாரம் என்ற ரீதியில விவசாயத்தை நாங்கள் எடுத்து அதுல இந்த சேன பயிற்சிகையை பற்றி பார்த்தினாங்க. அடுத்த இந்த புராதன விவசாயத்துல இன்னொரு பிரிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெற் செய்கை. அப்ப இப்ப கேட்கலாம் உங்களுக்கு ஒரு வினா, புராதன விவசாயத்தில் நெற் செய்கை பற்றி விளக்குக. அப்ப இதுக்கு ஒரு 5 புள்ளி. புராதன விவசாயத்துல நெற் செய்கை பற்றி விளக்குக என்று சொன்னா அந்த நெற் செய்கை பற்றி நீங்கள் அது தொடர்பான விளக்கங்களை வந்து கொடுக்கலாம். இப்ப நாங்கள் நெற் செய்கை எடுத்தோம்னு சொன்னால், அதாவது கல்வெட்டுக்கள்ல நெற்செய்கை வந்து சிறிய அளவில் மேற்கொள்ளப்படும் இடங்கள் வயல்கள் என்று அழைக்கப்படும். அதாவது இதுவும் கல்வெட்டுலாம் சொல்லப்படுது. அதாவது நெற்செய்கை வந்து சிறிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு சொன்னா வயல்கள். அதே போல பல வயல்களை கொண்ட இடம் எவ்வாறு குறிப்பிடப்படுதுன்னு சொன்னா கெத் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப இது இப்படி பகுதி ஒன்றில் கேட்கப்படலாம். இந்த நெற்பயிர் செய்கின்ற 3 போகங்கள் பற்றி தோணிகல கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நெற்பயிர் செய்கின்ற 3 போகங்கள் பற்றி தோணிகல கல்வெட்டு. அப்ப என்ன அந்த 3 போகங்கள், ஒன்று வந்து பெரும்போகம், 2 சிறு போகம், 3 வந்து இடைப்போகம். அப்ப அதுவும் வந்து ஒவ்வொரு பெயரால அழைக்கப்படுது. அதாவது அந்த தோணிகல கல்வெட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெரும்போகத்துக்கு வழங்கப்படுற பெயர் என்னன்னு சொன்னா பிட்டஹச, சிறுபோகத்துக்கு வழங்கப்படுற பெயர் மதஹச, இடைப்போகத்துக்கு வழங்குற பெயர் வந்து அகலஹச என்று சொல்றது. அப்ப இதெல்லாம் இந்த நெற்பயிர் செய்கையில மேற்கொள்ளப்படுகிற 3 போகங்கள். அப்ப அது பற்றி சொல்லப்படுற கல்வெட்டு எது என்று கேட்டால் அதாவது தோணிகல கல்வெட்டு. அப்ப என்னென்ன போகங்கள் என்றால் ஒன்று பெரும்போகம், அது பிட்டஹச என்று அழைக்கப்படுகிறது, சிறுபோகம் மதஹச என்று அழைக்கப்படுகிறது, அதே போல இடைப்போகம் வந்து அகலஹச என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்ப மிக பழைய காலத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இந்த நெற்பயிற்சியை இவர்கள் எப்படியெல்லாம் மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், அதாவது வந்து ஆற்று நீரையும் மழை நீரையும் நம்பியே பழைய காலத்துல வந்து விவசாயம் மேற்கொண்டனர். அதாவது வந்து ஆற்று நீரையும் மழை நீரையும் நம்பி, இந்த மழை நீர்னு சொல்லி இந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்றது. அப்ப அந்த வானம் பார்த்த பூமின்னு சொன்னா அந்த மழை நீரை நம்பித்தான் அந்த மிக பழைய காலத்துல மக்கள் விவசாயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஆண்டு முழுவதும் அந்த நீர்ப்பாசனம் மூலம் பெறக்கூடிய மாதிரியாக
குளங்களை அமைத்தார்கள். அப்ப அதுல வந்து மன்னர்கள் நிறைய குளங்களை கட்டியிருக்கிறான். இப்ப மகாசேன மன்னன் மின்னேரியா குளத்தை கட்டினான். அதமாய் பராக்கிரமபாகு மன்னன் அதாவது வந்து பராக்கிரம சமுத்திரத்தை கட்டினான். அத மாதிரி கால்வாய்கள் கட்டப்பட்டது. அதாவது குளத்திலிருந்து நீரை எடுத்து செல்லக்கூடிய கால்வாய்கள். இப்ப உதாரணமாக வசவன் என்று எடுத்தோம்னு சொன்னா அவன் இலகர கால்வாயை கட்டியிருந்தான். அதே போல அஹ், தேவனம்பியதீசன் திஸ்ஸவாவியை கட்டியிருந்தான். அதே போல தாதுசேனன் கலாவாவியை கட்டியிருந்தான். அப்ப இதெல்லாம் வந்து இந்த குளங்கள் மூலம்தான். பிறகு அவர்கள் வந்து குளத்துல நீரை தூக்கி பிறகு நீர்ப்பாசன கால்வாய் மூலம் அந்த நீரை எடுத்துத்தான் நெற்செய்கை வந்து இடம்பெற்றிருந்தது. அப்ப நீர்ப்பாசனம் மூலம் பெறக்கூடிய அந்த இடங்கள்ல மூன்று போக செய்கை இடம்பெற்றிருக்கிறது. இப்ப ஆரம்பத்துல சிறு குளங்களை அமைக்கிற பணி கிராம தலைவர்களுக்குத்தான் வழங்கப்பட்டது. ஆனா பிறகு காலம் செல்ல செல்ல பாரிய குளங்கள் கால்வாய்கள் அமைக்கிற பணிகள்ல நான் சொன்ன இப்ப இந்த மன்னர்கள் தலைமைத்துவம் பெற்றார்கள். அப்ப அதுல வந்து இப்ப மின்னேரியா குளம் எல்லாம் மகாசேன மன்னனால கட்டப்பட்ட ஒரு பெரிய குளம். அதமாய் பராக்கிரம சமுத்திரா பராக்கிரம பாகுவால கட்டப்பட்ட ஒரு குளம். அப்ப இதற்கு வந்து இந்த கனகாலத்துக்கு பிறகு வந்து என்ன செய்யணும், பாரிய குளங்கள் கால்வாய்களை அமைக்கிற பணியில வந்து அரசந்த தலைமைத்துவம் அங்க மிகவும் முக்கியத்துவம் பெற்று இருந்தது. அதிலேயும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்ப உதாரணமாக மகாவம்சத்துல பண்டுகாவியனின் மாமன் அதாவது கிரிகண்ட சிவன் என்று சொல்றது. அதாவது வந்து பண்டுகாவியனுடைய மாமன் எடுத்துமன்னு சொன்னா கிரிகண்ட சிவன் 800 ஏக்கர் நிலத்தில விவசாயம் செய்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப இது எந்த நூல்ல சொல்லப்படுதுன்னு சொன்னா மகாவம்சத்துல சொல்லப்படுகிறது. அதாவது பண்டுகாவியன் மாமன் கிரிகண்ட சிவன் 800 ஏக்கர் நிலத்துல விவசாயம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி மகள் சுவர்ணபாலி தந்தைக்கு உணவு எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுல இருந்து தெரியுது எங்களுக்கு நெற்செய்கையினுடைய முக்கியத்துவம் புராதன காலத்திலே எவ்வாறு காணப்பட்டதுன்னு சொல்லி. அதை மாதிரி பராக்கிரம பாகுவை நாங்க எடுத்தோம்னு சொன்னா பராக்கிரம பாகுவனுக்கு ஒரு நல்ல ஒரு கூற்றொன்று இருக்கு. என்னன்னு சொன்னா விண்ணில் இருந்து மண்ணில் பொழியும் ஒரு துளி நீரேனும் மனிதனுக்கு பயன்படாது கடலில் கலக்க விட மாட்டேன் அல்லது கடல்ல வந்து சென்றடைய விட மாட்டேன் என்ற ஒரு கூற்றுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இது பரீட்சைகள்ல பகுதி ஒன்றில் ஒரு கேட்கப்படுற ஒரு கூற்று. இந்த கூற்று எந்த மன்னனோட தொடர்புடையது? இப்ப 4 மன்னரை தெரிவினான். மகாசேனன், பராக்கிரமபாகு, தாதுசேனன், வசவன் என்று தெரிவினான். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த விண்ணில இருந்து மண்ணில பொழியும் ஒரு துளி நீரேனும் மனிதனுக்கு பயன்படாது கடலில் கலக்க விட மாட்டேன் என்று சொன்ன மன்னன் யார் என்று சொன்னால் மகா பராக்கிரம பாகு. இந்த மகா பராக்கிரம பாகுவை நாங்க சொல்றோம் முதலாம் பராக்கிரம பாகுன்னு சொல்லலாம். அப்ப இந்த கூற்று வந்து நீரை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் அரசனின் பார்வையில் எவ்வாறு இருந்தது என்பதை காட்டுகின்றது. அப்ப நீரின் முக்கியத்துவம் விவசாயத்திற்கு நீர் எவ்வளவு மிக இன்றியமையாது என்பதற்கு இந்த மகா பராக்கிரம பாகுவால சொல்லப்பட்ட அந்த கூற்று வந்து இங்க மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுகின்றது. அப்ப இதுல வந்து அந்த நெற்செய்கை என்பது வந்து மிகவும் இதுல முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக காணப்படுகின்றது. அதமாய் இப்ப நாங்கள் இப்ப மேலதிகமா பார்த்தோம்னு சொன்ன பராக்கிரம பாகுக்கு பிறகு இப்ப துட்டகைமுனு யுத்தத்தின் முன் உருகுணையில் நெற்பயிர் செய்கையில ஈடுபட்டிருந்தான் என்று சொல்லி தனது சகோதரன் சத்தாதீசனை தீகவாவியில் நெற்செய்கையில ஈடுபடுத்தி இருக்கிறான். அது துட்டகைமுனுவினுடைய காலத்துல. அப்ப இவ்வாறு வந்து இந்த பாரிய குளங்கள் கால்வாய்களை அமைக்கிற பணியில வந்து அரசங்க தலைமைத்துவம் இருந்தபடியால வந்து இங்கே அந்த நெற்செய்கை வந்து அதிக அளவில் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அப்ப ஆகவே நாங்கள் அந்த பண்டைய சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதை நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். ஒரு அட்டவணை ஒன்று போட்டிருக்கோம். இதுல நீங்க அந்த அட்டவணையில விளக்கமா பார்க்கலாம். பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒன்று விவசாயம், மற்றது கைத்தொழில், அதே போல வர்த்தகம். பிறகு அந்த விவசாயத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதை நாங்கள் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று பயிர் செய்கை, மற்றது மந்தை வளர்ப்பண்டு எடுக்கிறோம். பிறகு பயிர் செய்கையை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று சேன பயிர் செய்கை, மற்றது வந்து நெட் செய்கை. அப்ப சேன பயிர் செய்கை நாங்கள் சொல்றோம் மேட்டு நில பயிர் செய்கைன்னு சொல்றோம். அதுலேயும் அந்த சேன பயிர் செய்கைக்கு முதலாவது பாருங்க புத்சரண என்ற நூல்ல சிகன் என்று சொல்றது. உம்மக்க ஜாதக கதைகள்ல சேன என்று சொல்லப்படுவது. கல்வெட்டுல பிட்டபிம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிட்டபிம் என்று சொல்லப்படுகிறது கல்வெட்டுக்கள்ல. இனி இந்த சேன நிலத்துல பயிரிடப்பட்ட பயிர்கள் என்ன? இங்க தானியங்கள், மரக்கறிகள். அப்ப அதை தனித்தனியே போட்டிருக்கு. அந்த எள்ளு, கொள்ளு, பயறு, சோளம், கம்பு என்று சொல்லி அந்த தானியங்கள். அதே மாதிரி மரக்கறியில கத்தரிக்காய், சாம்பல் பூசணி, கரும்பு, அப்படி மரக்கறிகள் அதுல பயிர் செய்ய பண்ணினார்கள். அதே மாதிரி இந்த சேன பயிற்சிகை மேற்கொள்ளப்படுவதற்கான படிமுறை. அப்ப இந்த சேன பயிற்சியை அவர்கள் செய்கிறான்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் காடுகளை
முதல் துப்புரவாக்கி அதை பிறகு எல்லாம் கொளுத்தி பிறகு அந்த தீயிட்டு அதிலேருந்து வர்ற சாம்பலை எடுத்து பசலையா பயன்படுத்தித்தான் அவர்கள் வந்து அந்த சேன பயிற்சியை மேற்கொண்டவர். அப்போ அதுக்கு ஒரு படிமுறை இருக்கு. முதலாவது வந்து சேன பயிற்சியை மேற்கொள்வதற்கான படிமுறைகள் என்னன்னு கேட்டா, ஒன்று வந்து நிலத்தை தெரிவு செய்யணும். சேன பயிற்சிக்கு நாங்கள் முதல் ஒரு நிலத்தை தெரிவு செய்யணும். அந்த நிலம் எப்படி இருக்குமெண்டா காடுகளாக தான் இருக்கும். ரெண்டாவது என்ன விஷயத்தை பார்க்கணும்னா, ரெண்டாவது படிமுறை விலங்குகளை விரட்ட ஒலி எழுப்புதல். ஏனண்டா காடுண்டா தெரியும், நிறைய விலங்குகள் நிற்கும், காட்டு விலங்குகள். அப்போ அந்த விலங்குகளை விரட்ட ஒலி எழுப்பணும். அது ரெண்டாவது படிமுறை. மூன்றாவது தீ மூட்டுறது, அதாவது நெருப்பு வைக்கிறது. நாலாவது பிறகு நிலத்தை பண்படுத்துறது. பிறகு நிலத்தை பண்படுத்தின பிறகு என்ன செய்யறோம்னு சொன்னால், அதுக்கு பிறகுதான் தானியமோ மரக்கறியோ என்னன்னு சொல்லி பயிர் செய்கிறோம். பிறகு பயிர் செய்த பிறகு என்ன செய்கிறோம், பராமரித்தல். அப்போ இது வந்து இந்த சேன பயிற்சியை மேற்கொள்ளப்படுவதற்கான படிமுறைகள். அப்போ படிமுறைகள் என்னன்றதை ஒழுங்குமுறைப்படி எழுதுகான்னு சொன்னால், ஒரு பகுதி 2ல் ஒன்று நிலத்தை தெரிவு செய்யணும், மற்ற விலங்குகளை விரட்ட ஒலி எழுப்பணும், பிறகு காடுகளுக்கு தீ மூட்டுதல், நிலத்தை பண்படுத்துதல், பயிர் செய்தல், பராமரித்தல் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது இந்த சேனை நிலம் தொடர்பான தகவல்கள். அதில் அந்த நிலங்கள் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது, சேனை நிலங்கள். இப்போ புதிய சேனை நிலம்னு சொன்னால் அதுக்கு பேர் நவதெனி சேனை. நவதெனி, இதில் எழுத்துப்பிழை, நவதெனி சேனை. ரெண்டாவது சேனையை பாதுகாக்கிற வேலிக்கு பெயர் தண்டு வெட்ட. மூன்றாவது சேனையை பாதுகாக்க அமைக்கப்பட்ட குடிசை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு சொன்னால் பெல என்று அழைக்கப்படுகிறது. இப்போ மேலே நான் சொன்னதுகளின் சுருக்கம் தான் இந்த அட்டவணையில் போடப்பட்டிருக்கு. அது மாதிரி சேனை பயிற்சிக்காக விடப்பட்ட வரிகள் கெதியட கெடுகனக. அப்ப இது வந்து பிற்காலத்துல நிசங்கமல்ல மன்னனால நீக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்தது இந்த நெற்செய்கையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதுல கெத வயல் என்ற சொற்களால பயிரிடப்படும் இடங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நெற்செய்கை 3 போகங்கள்ல இடம்பெற்றிருக்குது. பெரும்போகம், சிறுபோகம், இடைப்போகம்னு சொல்லி 3 போகங்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனா இந்த 3 போகங்களும் கூடுதலாக குளத்து நீரை நம்பித்தான் இடம்பெற்றது. ஏனென்னா குளத்துல இப்போ பாரிய குளங்கள் மன்னர்களால் கட்டப்பட்டது. அந்த குளங்கள்ல நீரை தேக்கி பிறகு நீர்ப்பாசன கால்வாய்கள் மூலம் அந்த வயல்களுக்கு நீரை எடுத்து அதன் மூலம்தான் அந்த நெற்செய்கை அங்கே மேற்கொள்ளப்பட்டது. அப்போ ஆகவே இந்த நாங்கள் சேன பயிற்சிகை அதே போல நெற்செய்கை என்ற ரெண்டையும் இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பயிற்சிகை என்றதுக்கெல்லாம் இந்த ரெண்டும் வரும். சேன பயிற்சிகையும் அதே போல நெற்செய்கை என்ற 2 விடயங்களும் இதில் உள்ளடங்கும். அப்போ இதில் வந்து நாங்கள் விவசாயத்தை தான் 2ஆக வகுக்கிறோம், பயிற்சிகை மந்த வளர்ப்புன்னு சொல்லி. அப்போ இதில் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் இந்த பயிற்சிகை என்ற விஷயங்களை தானே பார்த்துருக்குறோம். சேன பயிற்சியையும் நெற்பயிற்சியையும் நாங்கள் இதில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இதில் வந்து இந்த மந்தை வளர்ப்பு, மந்தை வளர்ப்புன்னு சொன்னால் தெரியும், கால்நடைகள், இந்த ஆடு மாடு போன்றவைகள். அதில் வந்து நாங்கள் இந்த விவசாய நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக மந்த வளர்ப்பும் இடம்பெற்றிருக்கின்றது இந்த பண்டைய சமூகத்தில். அப்போ விவசாயத்துக்கு தேவையான பசலை அதாவது மந்தை வளர்ப்பின் மூலம் தான் பெறப்பட்டிருக்கு. அப்போ இந்த மந்த வளர்ப்பிற்கு இந்த இங்கே வந்து விவசாயத்துக்கு தேவையான பசலை இதன் மூலம் தான் கிடைத்திருக்கு. இந்த மந்த வளர்ப்புகள் மூலம்தான் பசலைகள் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உலர்வலிய பிரதேசங்களில் செழிப்பான புட்கள் கிடைத்தமையால் மந்தை வளர்ப்பு வந்து மிகவும் முக்கியத்துவம் அடைந்து காணப்பட்டது. அதை மாதிரி நாங்கள் இந்த மந்த வளர்ப்பை பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாடு வளர்ப்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டன்னு சொன்னால் கல்வெட்டுக்களும் இலக்கியங்களும் கோபாலகம் என்று சொல்லி அழைக்கப்படும். இல்லை கோபாலகம என்று சொல்லி கல்வெட்டுக்கள்ல சொல்லப்படுகிறது மாடு வளர்ப்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்று சொல்லி. அது மாதிரி இந்த கிரிகண்ட சிவன் நடத்திய அறுவடை விழாவில் எருதுகள் மஞ்சள் நீரால் நீராட்டி கொம்புகள் வெள்ளி தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல துட்டகைமுனி மன்னன் 44 அன்னசாலைகளை நிறுவி குருமாருக்கு தினமும் தேன் கலந்து பாட்சாதம் வழங்கியுள்ளான். அதே மாதிரி 4ஆம் காசியப்ப மன்னன் கல்வெட்டில் சொல்லப்படுகிறது கிரகரி என்ற பதம் பால் பெற்றுக்கொள்ள வளர்க்கும் பசுக்களை குறிக்கின்றது. அது வந்து அது பாலினை பெற்று அதாவது மந்த வளர்த்து அந்த ஆடு மாடு அப்படியான அந்த விலங்குகள்ல இருந்து புறப்படுகிற பால் பெற்றுக்கொள்ள வளர்க்கிற பசுக்களுக்கு என்ன பேருன்னு சொன்ன கிரகெரியன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதை மாதிரி மெதிரிகிரியவில் இருக்கிற எத்பெகர மண்டபத்தில் வைத்தியசாலைகளில் நோயாளர்களின் தேவைக்காக மரணித்த ஆடுகளினதும் கோழிகளினதும் மாமிசம் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்றில் காணப்படுகின்றது. அப்போ அது வந்து அப்படி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு கல்வெட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த மண்டபத்திலேன்னு சொன்னால் மெதிரிகிரியவில் உள்ள எத்பெகர மண்டபத்தில், அதாவது வைத்தியசாலைகளில் நோயாளர்கிட்ட தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அவர்களுக்கு அந்த மாமிச உணவு நோயாளருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் மரணித்த ஆடுகள் கோழிகள்
வேண்ட மாமிசம் மட்டும்தான் அங்கே பயன்படுத்த வேணும் என்று சொல்லி 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டொன்றில் காணப்படுகின்றது. அப்ப இப்படித்தான் இந்த பண்டைய சமூகத்திலே இந்த மந்த வளர்ப்பு வந்து இடம்பெற்று இருக்கின்றது. அப்ப அது தொடர்பான சில குறிப்புகள் வந்து நான் நாளைய வீடியோவில் மந்த வளர்ப்பு தொடர்பான சில குறிப்புகள் அதில் நான் போடுவேன். அதோட நாளைக்கு அந்த கைத்தொழில்கள் பற்றியும் பார்ப்போம். அதாவது பண்டைய சமூகத்தில் எப்படியான கைத்தொழில்கள் காணப்பட்டது, உலோக கைத்தொழில், இரும்பு கைத்தொழில், அதமாதிரி ஆபரண கைத்தொழில், மற்றது மாணிக்க கைத்தொழில், தந்த செதுக்கல் கைத்தொழில், மட்பாண்ட கைத்தொழில், மற்ற நெசவு கைத்தொழில், அதே போல செங்கல் ஓட்டு கைத்தொழில் என்று இவ்வாறு பலதரப்பட்ட கைத்தொழில்கள் வந்து இந்த பண்டைய சமூகத்துல வந்து காணப்பட்டது. அப்ப நாங்கள் அந்த கைத்தொழில் தொடர்பான விடயங்களை வந்து அடுத்த வகுப்புல அடுத்த வீடியோவில் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.